ஹே ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸாக நிறையவே பார்த்தீங்கன்னா பேட் நியூஸாக தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதனால் நேற்று பிட்காயினோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட $80,000 வரையும் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த ஆல் காயின்ஸ் லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் மட்டும் மினிமம் பார்த்தீங்கன்னா 30% வரையும் டம்ப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிராஷ் கம்மிங் டேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுமா, அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையுமே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே பார்த்தீங்கன்னா அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், நேற்று பிட்காயினோட ப்ரைஸ் $89,000 $86,000 பார்த்தீங்கன்னா விழுந்தது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா $3,000 டம்ப் கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஒரு 2 டேஸில் கிட்டத்தட்ட 4% மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு பிடிசி. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் பியர் ஃப்ளாக் பிரேக் டவுன் ஆயிருக்குன்னு நம்ம பல வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேற்று வீடியோலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பியர் ஃப்ளாக் பிரேக் டவுனாக ரீடெஸ்ட் ஆனதுலேருந்து தான் பிடிசி பார்த்தீங்கன்னா இந்தளவு டம்ப் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த டம்ப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் தான். எதனாலனா ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பீரிஷான பேட்டர்ன் ப்ளே அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயினுக்கு அடுத்த சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குன்னா 84,500லேருந்து ஒரு 83,700 கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டையுமே சப்போஸ் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக $80,000 தான். ஸோ பிட்காயின் இந்தளவு ஃபால் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் நம்ம பார்த்தோன்னா, இந்த வீக் யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் திரும்பவுமே பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ பாலி மார்க்கெட்டில் 78% கிட்ட பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கிறதா ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பேட் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். தென் அதுக்கு அடுத்தது ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கேனடாவை பார்த்தீங்கன்னா டாரிஃப் வச்சு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டாரிஃப் பற்றின நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறாரோ அப்போவே பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டம்ப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் பேக்ட் வேர்ல்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93.77 WBTC பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் எத்தீரியமே பார்த்தீங்கன்னா $2,813 பார்த்தீங்கன்னா அவங்க செல் பண்ணியிருக்காங்க. 2,868 எத்தீரியமை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேட் நியூஸ்னே சொல்லலாம். பிரசிடென்ட் ட்ரம்ப்போட கம்பெனியே பார்த்தீங்கன்னா பிட்காயின் எத்தீரியம் செல் பண்ணால் ஆப்வியஸ்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு செல்லிங் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாரோட நியூஸு. ஸோ யூஎஸோட ஏர்கிராஃப்ட் கரியர் அண்ட் மேசிவ் நேவல் ஸ்ட்ரைக் குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் ஈஸ்ட்க்கு வந்திருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈரான் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வேணால் பார்த்தீங்கன்னா அட்டாக் நடக்கலான்ற மாதிரி ஒரு பேனிக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேட் நியூஸாக வந்துகிட்டு இருக்கிறதால பிட்காயினாக இருக்கட்டும் ஆல் காயின்ஸ் எல்லாமே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸில் நீங்கள் ஆல் காயின்ஸோட டம்ப் எடுத்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20லேருந்து 25-30% வரையும் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஸ்மால் கேப்ஸ் காயின்லாம் மினிமம் பார்த்தீங்கன்னா 30-35%, 40% மேலாம் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று சொலானாவோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா $117 கிட்ட பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ சொலானாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு டம்ப்னே சொல்லலாம். தென் நேற்று எத்தீரியமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2,788 கிட்ட பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ எத்தீரியம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் ஏரியானே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு $2,700 வரையும் சப்போர்ட். சப்போஸ் இந்த சப்போர்ட்டையுமே பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2,600 அண்ட் அதையுமே பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் 2,300 2,200 தான். ஸோ இந்த ஆல் காயின்ஸ் எல்லாமே இந்தளவு டம்ப் ஆனதுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரெண்ட்லைனாக பிரேக் டவுன் பண்ணியிருந்தது. பட் நேற்று பிடிசி டம்ப் ஆகிறப்ப டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பம்ப் பண்ணி விட்டாங்க. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திரும்பவே பம்ப் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் எல்லா ஆல் காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்தளவு டம்ப் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி டாமினன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிஷான ஒரு பேட்டர்ன் தான். பட் எப்படியாவது பார்த்தீங்கன்னா பிடிசி ஸ்டேபிளாக இருந்து டாமினன்ஸ் டம்ப் ஆக ஆரம்பித்தா போதும். ஸோ இப்போ டம்பாக இருக்கக்கூடிய இந்த ஆல் காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவாவது ரெக்கவரி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி மண்டே வேறு யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்ன்றது இருக்கலாம். அண்ட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சியோட ரேட் கட் டிசிஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறது நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். சொல்லுறது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.